நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, IMTV வழியாக 7 வார்த்தைகளை நாம் இன்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று தியானிக்கும்படியாக அடியேன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை 3வது வார்த்தை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியுமாகிய கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, பெரிய வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். சிறப்பான இந்த முயற்சியை IMTV வழியாக 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த பிரயாசத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த IMTV பல நிலைகளில் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறதும் ஆத்தும ஆதாயம் செய்கிறதும் சபைகளுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க ஒரு புது வாழ்வை கொண்டு வருவதற்கு ஏற்ற விதமாக இந்த IMTV பயன்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன் வழியாக இன்று உம்முடைய சிலுவை தியானத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாய் மாற்றுங்க. 7 வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். எந்த நிலையிலிருந்து, எந்த சூழலிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய கண்களில் தயவு உண்டாகும்படியாக செபிக்கிறேன். இந்த IMTV பொறுப்பெடுத்து நடத்துகிற அனைத்து உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதன் தேவைகளை சந்திப்பீராக. அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பின்படிய சகலத்தையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக இந்த TV சேனல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் சிலுவையில் 3வது வார்த்தையாக அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கும் தன் அன்பான சீஷனுக்கும் ஆண்டவரே நீர் சொல்லிய இந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரமாய் மாற்றும், மனமகிழ்ச்சியின் நேரமாய் மாற்றும், எங்களை மாற்றி உருவாக்குகின்ற நேரமாய் மாற்றும். உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதலை தெரிந்து கொண்டு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆசீர்வாதமாக விசேஷமாக இந்த 3வது வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் சுவாமி. அம்மா மகன் என்ற உறவை ஏற்படுத்துகிறீர், ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்துகிறீர். இந்த சமூகத்தில் நல்ல உறவுள்ள குடும்பங்களை அமைக்கிறீர். இந்த சமுதாயம் சீர்பட வேண்டும் என்ற நிலைப்பாடை உம்முடைய இந்த சிலுவை தியானத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவை தியானத்தில் ஆண்டவரே நீர் சொன்ன 3வது வார்த்தை இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி. அன்பு தணிந்திருக்கின்ற காலம், ஒருவரை ஒருவர் ஆண்டவரே பழித்து பேசுவது, புறங்கூறுவது, பல நிலைகளில் ஆண்டவர் உமக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிறது. ஆண்டவர் உம்முடைய நாமத்துக்கு இழக்கு உண்டாக்கும்படி, உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவாக பல நிலைகளில் இன்று ஆண்டவரே மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓசியா திருசின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல,
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உம்முடைய உடைந்த உள்ளத்தோடு சொல்கிற வார்த்தைகளை நினைக்கிறார் சுவாமி. இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க. அவர்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த IMTV வழியாக சிலுவை தியானத்தில் பங்கு கொண்டிருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த 3வது வார்த்தை, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தாய்க்கும் தன் அன்பான சீஷனுக்கும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் கடைசி நேரத்தில் பாடுகள் மத்தியில் வேதனை மத்தியில் அடிக்கப்பட்டவராய் மரணத்தின் வாயிலில் இருக்கிற வேளையில் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒரு குடும்ப உறவு ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தாயையும் தனக்கு அன்பார்ந்த சீஷனையும் பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை அருமையான இந்த வார்த்தை, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு வார்த்தை. அன்பு தணிந்து கொண்டிருக்கிற வேளையில், உறவுகள் தணிந்து கொண்டிருக்கிற வேளையில், ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை இழந்து பல நிலைகளில் பின்மாற்றத்தோடு, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இப்படி இந்த சிலுவை தியானம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதை போல இருக்கிறது. அது இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லுகிறதை போல இருக்கிறது. இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கின்ற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை போல இருக்கிறது. அருமையான கணவனை இழந்திருக்கிற வேளையில், மனைவி இழந்திருக்கிற வேளையில், பெற்றோரை இழந்திருக்கிற வேளையில், அருமையான உடன் பிறந்தவர்களை இழந்திருக்கிற வேளையில், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆதரிப்பார், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவாய் நான் நேசித்தேன், எவ்வளவாய் என்னையே நான் அர்ப்பணித்து என்னையே இழக்க கொடுத்தேன். ஆனாலும் என் குடும்பத்தினர் என்னை மறந்து போனார்கள். என் கணவர் என்னை மறக்கிறார், என் மனைவி என்னை மறக்கிறார், என் பிள்ளைகள் என்னை மறக்கிறார்கள், என் பெற்றோர் என்னை மறந்து விடுகிறார்கள். பல நிலையில் ஏமாற்றத்தின் மத்தியில், தோல்வியின் மத்தியில் உடைந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரி, அருமையான பிள்ளைகளை, பெற்றோரை, சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு உனக்காகவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அருமையான தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே கவலைப்படாத, என் அன்பான சீஷன், என் நண்பன், என் சிநேகிதனாகிய யோவான் இருக்கிறான், அவன் உன்னை பார்த்து கொள்வான், உனக்கு நான் இருந்த இடத்துல அவன் இருப்பான், உனக்கு ஏற்ற மகனாக அவன் இருப்பான் என்று சொல்லி தன் தாயை தேற்றுகிறதை பார்க்கிறோம். அன்பான சீஷன், உம்மை நம்பி என் பெற்றோரை விட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டேன், என்னுடைய பிஸ்னஸை விட்டேன், என் தொழிலை விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்தேன், அதிகமாய் உம்மை நேசித்தேன், உம்முடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன், உம்முடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று என்னையே அர்ப்பணித்தவன். ஆனால் இன்று என்னை விட்டு போகிறீர்களே என்று கலங்கி கொண்டிருக்கும் போது, கலங்காத மகனே, கலங்காத. யோவானை பார்த்து சொல்கிறார், என் தாய் உனக்கு தாயாயிருப்பார்கள், நான் இருந்த இடத்துல என் தாய் இருந்து உன்னை தேற்றுவார்கள் என்று சொல்லி அவனிடத்தில் இந்த உறவை ஏற்படுத்துகிறார். என் அன்பு சகோதரி சகோதரி,
ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த காலத்தில் மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நடை உடை பாவனைகளை பார்க்கிறார். அவன் தனித்து விடப்பட்டவன். பறவைகள், மிருகங்கள் குடும்பங்களாக ஜோடி ஜோடியாய் அவைகள் மகிழ்ந்திருக்கிற வேளையில் இந்த மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்ற ஒரு துணைவி இருந்தால் நடக்கும், மகிழ்ந்திருப்பான் என்று சொல்லிதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி நல்ல ஒரு துணையை கொடுத்து ஒரு குடும்பத்தை அமைத்து பார்த்தார். கணவன் மனைவி, அதன் மூலமாய் பிள்ளைகள். அது நாளடைவில் தலைமுறை பார்க்கிற பொழுது ஆண்டவர் உடைந்து போனார். இந்த சன்னங்கள் உதட்டளவில் என்னோடு கூட இருக்கிறார்கள், இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது கலங்கினார். எரேமியா திருச்சின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் நட்டேன், நீர் பாய்ச்சினேன், வேர்பற்றி நீ வளர்ந்து கனி கொடுக்கிறவனாய் மாறினாய். ஆனால் நீர் உன் உதடுகளுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன், இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறேன் என்று எழுது. இந்த நாளில் சிலுவையில் இந்த மனு மக்களை மீட்பதற்காக, உலக இரட்சகராக, அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, இந்த உலகத்தை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவர், பிதாவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்த இயேசு, இந்த மனுஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு தெளிவாய் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், நான் எனக்கு சொந்தமானதில் வந்தேன், சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தவறுகளை கண்டித்து அவர்களை சரி பண்ண வேண்டும் என்று நான் இந்த உலகத்துக்கு நீதியை சொன்னேன், நியாயத்தை சொன்னேன், ஆனால் இந்த உலகம் என்னை எதிர்க்கிறது என்று எழுதுகிறார், இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் சிலுவையில் கடைசி நேரத்தில் தன் அன்பான தாய்க்கு நல்ல ஒரு துணைவர், நல்ல ஒரு துணை இருந்தால் போதும், ஆதரவு தேவை, வழிகாட்டி வாழ்வதற்கு அவருக்கு ஒத்தாசை செய்வதற்கு ஒருவர் தேவை. என் அன்பான சகோதரனை பார்த்தார். இவனுக்கு அன்பு செலுத்தி, இவனுக்கு ஆலோசனை கொடுத்து, அறிவுரை சொல்லி நடத்துவதற்கு, ஒரு ஆதரவு அளிப்பதற்கு ஒருவர் தேவை என்பதை இயேசு பார்க்கிறார். அதனால தான் இயேசு தன் ஊழிய நாட்களில் நாயனூர் விதவையினுடைய கண்ணீரை பார்த்தார், உடைந்து போனார். தனக்கு இருந்த ஒரே மகனை இழக்க கொடுத்த பொழுது அவர் உள்ளம் உடைந்தார். இந்த மகனுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து, இந்த நாயனூரில் விதவை தன் வாழ்க்கையில் உயர்வாய் நினைத்த மகன், தன்னுடைய ஜீவனாய் நினைத்த மகன், வாலிப வயதில் அவனை இழக்க கொடுத்தவர் மரித்து போனான். யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிற வேளையில், ஊருக்கு எல்லையில் கொண்டு போகிற வேளையில் இயேசு வந்து அந்த சூழலில் இந்த பாடியை தொட்டு மரித்த மகனை எழுப்பி அவன் தாய் இடத்துல கொண்டு வந்து, ஏதோ மகன் என்று சொல்லி அந்த ஒரு உறவை ஏற்படுத்தினதை பார்க்கலாம். வாழ்விழந்தவருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராகிய இயேசு அந்த தாயின் உள்ளத்தை பார்த்தார், மகிழ்ந்தார். அவன் மரித்த பொழுது உடைந்து போன தாய்க்கு உயிரோடு இருக்கிற தன் மகனை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புது வாழ்வு கிடைத்ததை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரிகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரன், தங்கள் வயதை ஒட்டினவன், எழுந்து நடக்க முடியாது, தன் இஷ்டம் போல காரியங்களை செய்ய முடியாது, அந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு வாலிபனுடைய நண்பர்கள், இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், இந்த வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அங்கு கொண்டு போனார்களை சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து நம்பிக்கையோடு அவனை கொண்டு போனார்கள். வீடு நிறைய ஜனங்கள் வீட்டின் கூரையை பிரித்து அதன் வழியாக இயேசுவின் முன்பாக இவனை இறக்கி விடுகிறார். இயேசு மேலே நோக்கி பார்க்கிறார், 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவருடைய அன்பை பார்க்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறார், இந்த மகனை சொஸ்தமாக்கிறார். இப்பொழுது அந்த நண்பர்களுடைய உறவு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து மனரமயமாக இருக்கிறதை பார்த்து மகிழ்ந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு தன் தாயை பார்க்கிறார். தன்னுடைய அன்பான நண்பனை, சீஷனை பார்க்கிறார். அவர்களுடைய உள்ளத்தை படிக்கிறார். ஆகவே தான் தன் தாயை அழைத்து, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொன்னார். தன் அன்பான சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொன்னார். அந்த சிலுவையின் அருகே அவர்கள் நின்று கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் வாழ்வை ஒரு புது வழியை அமைத்துக் கொடுக்கிறார். இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, சிலுவையின் அண்டை வா. உன்னை மீட்பதற்காக, உனக்கு வாழ்வளிப்பதற்காக, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைப்பதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார். அவர் உன் வாழ்க்கையில் விலைக்கேற்றி வைப்பதற்காக, உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்காக இன்றைக்கு இயேசுவின் தாயாருக்கு, இயேசுவின் அன்பான சீஷனுக்கு வாழ்வளித்தாண்டவர் உனக்கும் வாழ்வளிப்பார். ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறார். தன் தாய்க்கு அன்பான மகனாக, தன்னுடைய நண்பனுக்கு அழகான நல்ல ஒரு தாயாக, அரவணிக்கின்ற ஆதரிக்கின்ற தாயாக ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கிறதை பார்க்கிறோம். புதிய உறவுகள் பலப்படுகிறது. தனித்து விடப்படுவோம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தால் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் உடைந்த உள்ளத்தை தேற்றுகிற இயேசு சிலுவையில் உனக்காகத்தான் தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தவர். அவர் சொல்கிறார், உனக்கும் வாழ்வு இருக்கிறது, உனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது, உன்னால் படிக்க முடியும், உனக்கு ஏற்ற நாளில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாம் வயது கூடி போச்சு, எனக்காக முன்னிருந்து செய்ய திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நல்ல ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு முடியும். அவர் ஒரு புது வாழ்வை கட்டளையிடுவார். ஓய்வு பெற்றுவிட்டேன், பிள்ளைகளாம் என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்க, தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், ஆறுதல் இல்லை, உடைந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஏற்படுத்துவார், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவார். இழந்து போன உறவுகள் மறுபடியுமாய் வரும் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். உன்னுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு தன் தாய்க்கு, தன் அன்பான சீஷனுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கிறார். மகன் என்ற ஒரு பொறுப்பு, தாய் என்ற ஒரு பொறுப்பு. அதெல்லாம் இழந்து போய் பல காலங்கள் ஆயிடுச்சு. என்னை யார் நேசிக்கிறார்கள், என்னை யார் ஆதரிக்கிறார்கள், அந்த அன்பை யார் எனக்கு செலுத்துவார்கள், அதெல்லாம் பிரிந்து அதெல்லாம் காணல் நீராய் போய்விட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தியான ஓலையில் தானே ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பொறுப்புகளை கொடுக்கிறார். தன் அன்பான சீஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான், உடனே ஏற்றுக்கொண்டான். இயேசுவினுடைய தாயார் உடனே அதை ஏற்றுக்கொண்டார்களாம். ஏனென்றால் இயேசுவின் தாயார் அதை சொன்னார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காண ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைந்து போனது. வேலையாட்களை அழைத்து வந்து இயேசுவின் இடத்துல கூப்பிட்டு சொன்னார்கள், திராட்சை ரசம் குறைந்து போனது. வேலையாட்களை பார்த்து சொன்னார், இங்கேயே இருங்க, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலையாட்கள் செய்தார்களாம். திராட்சை ரசம் ஒரு புது இனிமையாய் நேர்த்தியான ஒரு திராட்சை ரசம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். அந்த திருமண வைபவம் ஆசீர்வாதமாய் முடிந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டுடைய வார்த்தைகளில் மேலே நம்பிக்கையாயிருங்கள். இயேசு சொன்னார், அவர் ஒரு புதிய பொறுப்பு கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி அவர்கள் நடப்பித்தார்கள். உடனே அன்பான இயேசுவின் தாயாரை தன் தாயாரை போல ஏற்றுக்கொண்டான். எனக்கு நல்ல ஒரு அம்மா கிடைத்தார்கள் என்ற உறவுகளுக்குள்ளே வந்தான். இயேசுவின் தாயார், என் மகன் சொன்னார், இவரை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ அன்பு, எவ்வளோ மகத்துவமானது.
புதிய இந்த பொறுப்பை ஏற்று நல்ல ஒரு குடும்பத்தை பெற்றவர்கள். இந்த தியான வேளையில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையின் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில், பாடுகளின் மத்தியில், வேதனை மத்தியில், கடைசி தன் ஜீவன் போகிற வேளையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள். அவர் தன்னுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆகவே தான் கடைசி நேரத்திலும் ஞானமாய் நடக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 13 சொல்லுகிறது போல, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பான். அவர் ஞானமாய் நடந்தார். ஆகவே தான் அவர் நியாய பிரமாணத்தின்படி, ஆண்டவருடைய சட்ட திட்டங்களின்படி, எதற்காக அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தாரோ அந்த காரியங்களை நடப்பிப்பதற்காக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்து மனுமக்களை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த 3வது வார்த்தையாக அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்ற 3வது வார்த்தை ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். பொறுப்பில்லாதவர்கள் புதிய ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார். ஆசீர்வாதமான குடும்பமாய் அமைந்தது. இந்த தியான வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய வாழ்விலும் ஒரு புதிய சகாப்தத்தை அவரால் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் நீ சிலுவையில் சொன்ன 3வது வார்த்தைகளை நினைத்து தியானித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். ஆண்டவரே, சிலுவையின் அருகில் நின்று கொண்டு புலம்பி அழுது கொண்டிருக்கிற, வாழ்வில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறதை நீர் அவருடைய இருதயங்களை படித்து அவருடைய சிந்தனைகளை அறிந்து, இனி யாருக்காக நான் வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று தள்ளப்பட்டுகிற அந்த நிலையில் அவர்களை அழைத்து சொன்னீர். அதோ உன் மகன், அதோ உன் தாய். சிலுவின் அருகிலே அவர்களுக்கு புது வாழ்வு கிடைத்தது. புது வழியை நீர் அமைத்து கொடுத்தீர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன் என்று சொன்னது போல அவர்களுக்கு வழிகாட்டி நல்லதொரு ஆலோசனை கொடுத்தீர். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் அந்த பொறுப்புகளை நிர்வகிக்கும்படி மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தீர் சுவாமி. கர்த்தாவே, இந்த தியான வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.